கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜிஞ்சிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சின்னப்புலிவரிசை கிராமத்திலும் ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள் அவர்களின் வாக்கில் தோன்றி இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தை தந்து அருள் புரிந்து வருகிறார் அன்னை ஸ்ரீ உக்கிரகாளி. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அடிக்கடி சண்டை வரும். ஏன் வருது? வீட்டு எல்லா ஸ்தோரம் குடியிருக்கிற இடம் கருத்து வேறுபாடு மனசங்கட்டங்கள் தாயார் அருள் வாக்கு சண்டை சச்சிரவு நடக்கும். வீட்டுல நிம்மதி இருக்காது. உத்தரவு அவளோட உத்தரவு சரியா? ஏன் அப்படின்றது உங்களுடைய கருத்து எனக்கே கவர்ந்து கெட்டது கெடுதல் ஏவல் பிள்ளி சூனித்தால் பாதிக்கப்பட்டிருக்காது. மென்டல் மாதிரி ஆகும். மென்டல் யாத்துக்கு நீ அம்மா சொல்லிட்டு ஓம் சத்தியம் சொன்னாங்க மென்டல் மாதிரி ஆகுது. கெட்டது கெடுதல் ஏவல் பிள்ளி சூனிக்கு சம்பந்தப்பட்டது. கட்ட உடைச்சி பரிகாரம் அஷ்டபந்தம் செக் பண்ணி போட்டு அதுக்கு அடுத்த கட்டம் அம்மாவை இறக்கணும். இப்ப அம்மாவோட சத்தியம் அதுல இல்ல. ஒரு பேய் சம்பந்தப்பட்டது மாதிரி பண்ணும். வீட்டுல பிரச்சனைகள் வந்துருக்கணும். 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது. கஷ்டங்கள் சிக்கல் நிறைய வந்துருக்கணும். ஒரு நாளுக்கும் நிம்மதி இல்ல. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டம் என்கிட்ட வர கேளு, நான் கொடுக்குவேன் எல்லாமே. சரியா? ஆணுக்கு உடல் பிரச்சனை, உடல் முடியல, மன சங்கடங்கள், தொட்டதாரி வெற்றி இல்ல, தோல்வி நஷ்டங்கள், ஆணின்ற மகனுக்கு அருள்வாக்கு, உடல் பிரச்சனை, மன சங்கடங்கள், எந்த வேலையை செஞ்சாலும் எல்லாமே லாக் ஆயிடும். பண காசு எல்லாமே நிற்கும். கொடுப்பல் வாங்கல் எல்லாமே பிரச்சனைகள் வரும். தாய் உத்தரவு நீ என்ன நினைக்கிறோ அது நடக்கலடா மகனேன்றா. எல்லாமே தடங்களா எல்லாமே கஷ்டம், எல்லாமே சிக்கல். தலை வச்சு படுத்தால் கெட்ட கனவு, கஷ்டங்கள், சிக்கல், பிரச்சனை. இதுக்காக என்ன தேடி ஓடி வந்த. நீ குடியிருக்கிற இடத்தில் இத்தனை சங்கதிக்கும் இவ்வளவு கஷ்டத்துக்கும் இவ்வளவு வேதனைக்கும் உன்னோட எதிரிகளோட சூழ்ச்சி, கெட்டது கெடுதல், ஏவல் பெல்லி சோனியத்துக்கு சம்பந்தப்பட்டது. படுத்த தூக்கம் வராது, நிம்மதி இருக்க முடியாது, வீண் பிரச்சனை, வீண் விவகாரம், கருத்து வேறுபாடுக, குடும்பத்தில் நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் கஷ்டமா தெரியும் அப்படின்றது இவங்களோட வாக்கு உத்தரவு. செய்வன பிரச்சனையில சிக்கி இருக்கிறேன்னு உத்தரவு வந்திருக்கு. முன்னால போய் கேட்ட இடத்துலலாம் ஒரு இடத்துல தெய்வம் உடம்புல வந்து இருக்கு அப்படின்றாங்க. உடல் நல்லா இல்லையே. சில பேர் என்னன்றாங்க காத்து இருக்கு அப்படின்றாங்க. உடம்பு நல்லா இல்லையே, நிம்மதியா இருக்கிறியா? இல்லையே. பிரச்சனைல இருக்கிற, கஷ்டத்துல இருக்கிற, தொட்டதெல்லாம் பிரச்சனைல இருக்கிற, உடல் நில பாதிப்புல இருக்கிற, மன சங்கடத்துல இருக்கிற, தூக்கம் வர்றதில்ல, வீட்டுல நிம்மதி இருக்க முடியல, வெளியில நிம்மதி இருக்க முடியல, எது செஞ்சாலும் நிம்மதி இல்ல, பணம் காசு லாக் ஆகுதுன்றா, குடுக்கல் வாங்கல் லாக் ஆகுதுன்றா, நிம்மதி இல்லையடா. அதுக்காக தானே வந்த. சாமி வர்றது, அருள் வர்றது அது வேற விஷயம், கஷ்டம் வர்றது வேற விஷயம். இப்ப நீ கஷ்டத்துக்கு வந்துருக்கிற. முதல் ஏவல் பில்லி சூனியத்துக்கு சம்பந்தப்பட்டது. கட்டு உடைச்சி பரிகாரம் பண்ணி அஷ்டபந்தம் செக் பண்ணி போட்டு அதை சீர் பண்ணிட்டு என்னை வந்து பார், உனக்கு என்ன வேணும் கேள், அப்ப குடுக்கறேன். நானே காப்பாத்தி கொடுக்குறேன். இங்கே இருக்கிறார் பேசி. கடந்த காலம், நிகழ்காலம். அம்மா தாயே எனக்கு வாழ்க்கை கொடுன்னு வந்த. வாழ்க்கை கொடுத்தனா அதுக்கு அடுத்த கட்டம் எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்டியா? எல்லாமே கொடுத்தனா? எத்தனை ஆண்டு ஆகுது? இன்னைக்கு வரல, என் தாலி வரல, எனக்கு கல்யாண சாப்பாடு வரல. என்னை மறந்த உனக்கு வச்சினா ஆப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்ட கட்டியா இல்லையா? அட தாண்டம் என் திரு கல்யாணத்துல எல்லாம் வந்து சேரணும். உனக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பேன். வீடு தனிப்பட்ட முறையில வீடு அமைச்சுக்கோ. தனிப்பட்ட முறையில முடியும்.
வீடு கட்டிக்குவ, வேலை உத்தியோகம் செய்கிற வேலை வெற்றிகரமாக உனக்கு இன்னும் வளர்ச்சி வரும். பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். தற்கொலை பண்ணிக்கிறோம் சொல்லக்கூடாது, போகக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை வந்து பார்க்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா உன் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிடுவேன். மஞ்சள் குங்குத்தோட, பொன் பொருளோட, மண்ணு மனையோட, குழந்தை குட்டியோட, குடும்பத்தோட செல்வாக்கோட வீட்டு குடும்பம் உயிர் சேதாரம் வாக்கு உத்தரவு. வீட்டில் நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கணும். உயிர் சேதாரம், சிக்கல், பிரச்சனை, மன சங்கடங்கள், கருத்து வேறுபாடு எல்லாமே நடந்திருக்கணும். கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு நீ ஏமாந்து அத்தனை விஷயங்களும் நடந்து உயிர் இழந்து அதுக்கு அடுத்த கட்டங்கள் பாதங்கள், கருத்து வேறுபாடு. இந்த விஷயத்தில் உனக்கு நான் துணையாதான் நின்னேன். உயிர் போகாம உன் குடும்பத்தை காப்பாத்திட்டேன். சரிம்மா, காப்பாத்தினேன். இப்போ இனிமேல் கஷ்டத்தை நீ தான் காப்பாற்ற. உயிர் ஒரு உயிர் போயிடுச்சு, மறு உயிர் போக இருந்தது, அதை நான் காப்பாத்திட்டேன். சரிம்மா, உன் பாதத்துல வந்து இன்னும் நான் புத்தி கொடுக்கணும், காப்பாத்திட்டேன். இனிமேல் வேலை வாய்ப்பு நல்ல அறிவு கொடுத்து உன் பிள்ளைகளும் உன் மடியில போட்டுக்கிறோம். நீ இனிமேல் தான் காப்பாற்றி கொடுக்கணும். கையை காப்பாற்றணும். நீ எதுக்கும் பயப்படாது. அமாவாசை நாள் இதே மாதிரி தினம் 2 மாலை எட்டுன்னு வந்து சன்னிதானத்தில் வச்சு என்னிடத்தில் சேர்த்தி ஒரு மாலை எட்டுன்னு போய் சுகந்தர மூலையில் வச்சு தொட்டு கும்பிட்டு போக சொல்லு. அவனுக்கு எல்லா அறிவும் வளரும், தவறான பாதையில் போகாது, வெற்றிகரமாக எல்லாம் நடக்கும், வேலை உத்தியோகம் கிடைக்கும், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். இனிமேல் உன் வீட்டுக்கு உயிர் சேதாரம் வராது. எல்லாரும் எந்த குறையும். கடை வாக்கு வருது, கடைக்கு வாக்கு வருது. எல்லா ஸ்டோரும் குடியிருக்கிறேன் கருத்து வேறு சமத்தங்களையும் பார்க்கும்போது கடைக்கு வாக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பணம் காசும் சிரமமாக தெரியுது. கடை வாகங்கள் முன்னா இருந்த வியாபாரம் இல்லை, டவுனாக இருக்குது. காசு பணம் கொஞ்சம் குறைவு, கஷ்டமாக இருக்குது. கொடுக்கல் வாங்க இருக்குது, ரோலிங் ஆகாமல் நிற்கிது இருக்கா. இதனுடைய விளைவுகள் ஏன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தாயார் உத்தரவு, எதிரிகளோட சூழ்ச்சி. கடை முன்னால் ஏதோ இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துல பிரச்சனை நடந்து வருது. இப்போ நல்லா தான் போயிட்டு கடை. இப்போ இடையில தான் இந்த மாதிரி இடையில தான் இந்த மாதிரி கடைக்கிட்ட ஏதோ எதிரிகளோட சூழ்ச்சி, கூட்டம் வராத மாதிரி மந்திரிச்சு போட்டுக்கிறத உத்தரவு. அதை பார்த்து சரி பண்ணிக்காத. அதே பழைய மாதிரி கடை ஓடும், வியாபாரம் நடக்கும், காசு பணம் ரோலிங். என்ன பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஆணுக்கு வயிற்று வலி, உடல் பிரச்சனை, அதிர்ச்சி. ஆணுக்கு வயிற்று வலி வருதா? குட்டி பையனுக்கு வயிற்று வலி வருது. வயிற்று வலி வருது. வயிற்று வலி,
சாப்பிட முடியல மாதிரியும் பண்ணுறதா கொடுத்துருவோம். வாமிட்டு வருது. ஆணென்ற மகனுக்கு அருள் வாக்கு, வயிற்று வலி, உடல் பிரச்சனை, ஆணுக்கு வாக்கு கொடுத்துருவோம். இப்போ சமீபத்தில் நீங்கள் டாக்டர் மருந்து பார்த்தீங்களா? பார்க்கல. சரி வர வீட்டிலே இதை ஜூஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு வச்சுருப்பேன். இனிப்பு சாப்பிட்டா இல்லை அதனாலேயே இதாக டாக்டர் பார்க்கணும். வயிறு கூட்டி கூட்டி பிடிக்கிறதா வலி வருதா? சரி நீங்கள் டாக்டர் பாருங்கள். வேறு என்ன பிரச்சனை இல்லை. செய்தி சூழ்நிலை கெடுதல் தண்ணிமாறு காற்று கருப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லை. டாக்டர் மூலியமாக போய் மருந்து மாத்திரைக்காக நல்லாயிடும். வயிறு ஜீரணம் ஆகிறதுல, பசி ஆகிறதுல, அந்த நேரம் வாமிட்டு வருது, வயிற்று வலி வருது, அவன் சோர்வையாக அசதியாக இருக்கிறான், முந்திரி சாப்பிட முடியல அப்படின்றது இந்த வாக்கு கொடுத்துருக்குறான். இதுக்கு என்னமோ ஏதோ நீங்கள் பயந்து தான் ஓடி வந்துக்கிறீங்க. நீங்கள் டாக்டர் பாருங்க. நாளை மறுநாள் பழைய மாதிரி ஆயிடும். சரி வீட்டில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. என்ன சரி பண்ணுறது? எப்படி வீட்டு மனை வாக்கு உத்தரவு இது நான் உண்மையை சொல்லிடுறேன். பண்ணலையா? சரி பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகிறோம். பார்த்து பண்ணிடுவோங்க. நான் நம்பிக்கிறேன். சரி ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் ஆலயம், ஜிஞ்சுப்பள்ளி ஊராட்சி, சின்ன புலிவரிசை, கிருஷ்ணகிரி மாவட்டம். பஸ் ரூட் கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள். கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள். இங்கு தினமும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலா எனும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இந்த உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் பில்லி சூனியம், பிசாசு பிடித்தவர்களுக்கும் தீர்வு காணப்படும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அருள்வாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். யாவரும் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பாள். உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருளோடு தீர்வு காண எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9791212202 7305980707 9626294159.